கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 விஞ்ஞானிங்க லல்லனையும் காளியாவையும் ஏமாத்தி ராக்கெட்ல ஏத்தி செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிடுறாங்க. அந்த ராக்கெட்டோட கண்ணாடியில ஒரு சூனியக்காரியும் ஒட்டிக்கிட்டு போயிடுறா. விஞ்ஞானி அண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க ஆக்சிஜன் தீந்து போயிரும். நாங்க இப்ப என்ன பண்றது? இப்ப நாங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது லல்லன். செவ்வாய் கிரகத்துல இருந்து நீங்க பூமிக்கு வர்றதுக்கு உங்களுக்கு 6 மாசம் ஆயிரும். இப்ப நீங்க சாகிறது உறுதியாயிரும். லல்லன் தம்பி, இந்த சூனியக்காரி எதுவும் சாப்பிடாம ஆக்சிஜன் இல்லாம 6 மாசமா உயிரோட இருக்கா. இவனை நினைச்சா நம்மள காப்பாத்தலாம். அண்ணி, எங்களை மன்னிச்சிரு அண்ணி. நான் ஒரு முட்டாளு. உங்களுக்கும் லல்லன் தம்பிக்கும் இருக்கிற காதலை புரிஞ்சுக்காம போனேன். இவன் உங்களோட ராஜா, நீங்க தான் அவனோட ராணி. நீங்க இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னையும் பேயா மாத்திருங்க, இல்லன்னா நாங்க செத்து போயிருவோம் அண்ணி. இந்த சூனியக்காரி நம்மளையும் அவ்வளவு மாதிரியே மாத்திருவா. இருந்தா என்ன லல்லன் தம்பி, நம்ம உயிரோடையா இருப்போம். பேயா மாறிட்டா நமக்கு சாப்பாடோ ஆக்சிஜனோ தேவை இருக்காது. பேயா மாறினாதான் நம்ம தப்பிக்க முடியும் தம்பி. சரி, நீங்க 2 பேரும் என் குடும்பத்தோட சேரணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கும் சந்தோஷம்தான். நானும் ரொம்ப வருஷமா தனியா இருந்து ரொம்ப வெறுத்து போயிருக்கேன். நீங்க 2 பேரும் இப்பவே வெளியே வாங்க. உங்களையும் நான் என்ன மாதிரியே மாத்திடுறேன். அப்புறம் அவங்க 2 பேரும் ராக்கெட்ல இருந்து வெளியே போறாங்க. அந்த சூனியக்காரி அவங்க கைய கடிச்சு அவங்களையும் அவள மாதிரியே மாத்திடுறா. விஞ்ஞானிகளே, இப்ப உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நாங்க 3 பேரும் பூமிக்கு வந்துகிட்டு இருக்கோம். தடுக்க முடிஞ்சாது அடுத்துக்கோங்க. விஞ்ஞானிகளே, உங்க ஆட்டம் முடிஞ்சுது. நாங்களும் இப்ப பலசாலி ஆயிட்டோம். இப்ப எங்களுக்கு ஆக்சிஜன் கூட வேணாம். நாங்க இப்ப பூமிக்கு வந்துகிட்டு இருக்கோம். அட கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? இவங்க 2 பேரும் பேய் ஆயிட்டாங்க. டாக்டர் ரிச்சர்ட், நாம இப்ப என்ன செய்யறது? இவங்க பூமிக்கு வந்தாங்கன்னா முதல்ல நம்மள தான் கொல்லுவாங்க. காளியாண்ணே, நாம பேயா என்னவோ ஆயிட்டோம். ஆனா இப்ப பூமிக்கு எப்படி போறது காளியாண்ணே? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க 2 பேரும் ராக்கெட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்காங்க. நான் அத அடியில இருந்து தள்ளி விட்டு அத வேகமா போக வைக்கிறேன். சரி, அப்படியே செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ராக்கெட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கறாங்க. அப்புறம் அந்த சூனியக்காரி அந்த ராக்கெட்டை கீழே இருந்து பலமா தள்ளி விடுறா. சூனியக்காரியோட பலத்தால அந்த ராக்கெட் அங்கே இருந்து கிளம்பி பூமியை நோக்கி வேகமா போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாரு, நாம பூமிக்கே திரும்பி வந்துட்டோம். இப்ப உங்களை யாரு காப்பாத்த போறாங்க விஞ்ஞானிகளே? கடவுளே, சீக்கிரமா இங்க இருந்து ஓடு, இல்லன்னா இந்த 3 பேயும் நம்மள அப்படியே ஓடு. இங்க இருந்து ஓடு. பேய்ங்க நம்ம பூமியை அழிக்க வந்துட்டாங்க. அட ஓடு, உயிரை காப்பாத்திக்கையா, தப்பிச்சுக்க ஓடு. அப்புறம் அந்த 2 விஞ்ஞானிகளும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கூடாரத்தை விட்டு ஓடிடுறாங்க. அந்த சூனியக்காரிக்கு அவ்வளோ பெரிய காட்டை பார்த்ததும் சந்தோஷத்தை அடக்க முடியல. உடனே அவ காட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. லல்லனும் காளியாவும் விஞ்ஞானிகளோட கூடாரத்துக்குள்ள போய் பாக்குறாங்க. அட, எங்க போனாங்க இந்த விஞ்ஞானிங்க? காளியாண்ணே, எனக்கு என்னமோ நாம இங்க வந்தது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க இந்த கூடாரத்தை விட்டு ஓடிட்டாங்க. அவங்களால ராத்திரியில காட்டுக்குள்ள இருக்க முடியாது. அவங்க நம்ம கிராமத்துக்கு தான் போயிருப்பாங்க. வா, நாமளும் அங்கேயே போகலாம். அப்புறம் அவங்க 2 பேரும் வேக வேகமா ஓடி அவங்க கிராமத்துக்கு போனாங்க. அவங்க கிராமத்துக்கு போன உடனேயே அங்க இருந்தவங்க எல்லாம் அவங்கள பார்த்துட்டு பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ஐயோ, எல்லாரும் ஓடுங்க. இந்த பேய்ங்க எங்க இருந்து வந்துச்சு? அட, எல்லாரும் ஓடி போயிருங்க சாமி. பேய்ங்க நம்ம ஊரை அழிக்க வந்துருச்சு. எல்லாரும் அவங்கவுங்க உயிரை காப்பாத்திக்கிங்க, ஓடுங்க. அட, நாசமா போனவனே, எங்களை பார்த்தா பேய் மாதிரியாடா இருக்கு. அவன் சரியா தான் சொல்றானே. என்ன மறந்துட்டியா? நாம இப்ப சாதாரண மனுஷங்க இல்ல, பேயா மாறிட்டோம்ல. அதனாலதான் எல்லாரும் நம்மள பார்த்து பயப்படுறாங்க. அண்ணே, நீங்க என்ன பார்த்து பயப்பட வேணாம். நான் உங்க காளியாதான். என்ன பார்த்து பயப்படாதீங்க. ஒரு பிரயோஜனமா இல்ல காளியாண்ணே. அவங்க பேய்களை எல்லாம் நம்ப மாட்டாங்க. அப்போ அந்த 2 விஞ்ஞானிகளும் கிராமத்து தலைவன் கிட்ட போய் அவரை கிளப்பி விட பாக்குறாங்க. இங்க பாருங்க தலைவரே, இந்த பேய்ங்க நம்ம கிராமத்தை அழிக்க வந்துருச்சுங்க. இப்ப நாம எல்லாம் சேர்ந்து அதுங்களை அடிச்சு விரட்டணும், இல்லன்னா யாராலையும் தப்பிக்க முடியாது. நீங்க சரியா சொல்றீங்க. ரமேஷ், கொஞ்சம் பேரை கூட்டிக்கிட்டு வா, நம்ம இப்பவே கிளம்பி ஆகணும். அப்புறம் அந்த கிராமவாசிங்க எல்லாம் கையில குச்சியும் தீவட்டியும் எடுத்துக்கிட்டு லல்லனையும் காளியாவையும் அடிச்சு விரட்டுறதுக்காக போறாங்க. விடாதீங்க, அடிச்சு கொல்லுங்க. இந்த பேய்ங்களை நம்ம சும்மா விட
விடக்கூடாது. எங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடு. காளியாண்ணே, இது என்ன சத்தம்? இவங்க எல்லாம் நம்மள நோக்கி ஏன் இப்படி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க காளியாண்ணே? அடகு இருக்கா, நம்ம 6 மாசத்துக்கு அப்புறமா பூமிக்கு வந்திருக்கோம்ல, அதான் அவங்க நம்மள வரவேற்க வராங்க. எல்லாரும் வாங்க. உங்க அன்ப பார்த்து என் கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. காளியாண்ணே, எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. இவங்கள பார்த்தா இவங்க நம்மள வரவேற்க வர்ற மாதிரி தெரியல, அடிக்க வர்ற மாதிரி இருக்கு காளியாண்ணே. அப்புறம் அந்த கிராமவாசிங்க அங்க வந்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னும் தைரியம் இருந்தா நீங்க 2 பேரும் இந்த கிராமத்துக்குள்ள வருவீங்க. எங்களை பார்த்தா இழிச்சு வாங்க மாதிரி இருக்கா? அடிச்சு கொல்லுங்க சொல்றேன். அட நாசமா போனவன்களே, எதுக்காக எங்களை அடிக்கிறீங்க? நான் என்னமோ நீங்க எங்களை வரவேற்க வர்றீங்கன்னு நினைச்சேன். ஐயோ அம்மா, லல்லன் தம்பி, இன்னைக்கு நம்ம செத்தோம் லல்லன் தம்பி. ஐயோ காளியாண்ணே, வாங்க ஓடிரலாம், இல்லனா நம்ம கதி அதோ கதிதான். அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ பொழுது விடிஞ்சு சூரியன் வானத்துல உதிக்குது. லல்லன் தம்பி, என்ன இது? நாம ஏன் இப்படி எரிஞ்சுகிட்டு இருக்கோம்? காளியாண்ணே, நாம இப்ப பேயிட்டோம்ல, அதனால நம்மளால சூரியனோட வெளிச்சத்துல இருக்க முடியாது. அங்க பாருங்க, முன்னாடி ஒரு வீடு இருக்கு, நாம அதுக்குள்ள போயிரலாம். வாங்கண்ணே போயிரலாம். அப்புறம் அவங்க 2 பேரும் ஓடி போய் அந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கறாங்க. கிராமத்து ஆளுங்க எல்லாரும் அவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டு அங்க வந்துடுறாங்க. பாருங்க தம்பிகளா, அந்த 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. இன்னைக்கு இவங்களை உயிரோட விடவே கூடாது. அப்புறம் அந்த கிராமவாசிங்க குச்சியால அந்த வீட்டோட கதவையும் ஜன்னலையும் உடைக்க ஆரம்பிச்சாங்க. அட கடவுளே, லல்லன் தம்பி, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். நம்மளால வெளியே ஓடக்கூட முடியாதே. வெளியே போனா அந்த சூரியன் நம்மள எரிச்சிரும். இங்கேயே இருந்தா இவனுங்க நம்மள அடிச்சே கொன்னுருவாங்க போல இருக்கு லல்லன் தம்பி. ஏய் வேங்களா, இன்னைக்கு உங்களால தப்பவே முடியாது. எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ பெருசா பேசுனீங்க, இப்ப என்ன? எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு? உங்களுக்கு மட்டும் தைரியம் இருந்தா வெளிய வாங்க பாக்கலாம். அட விஞ்ஞானிகளே, இதெல்லாம் உங்களாலதான் ஆச்சு. முதல்ல எங்களை செவ்வாய்க்கு அனுப்புனீங்க, இப்போ இந்த கிராமவாசிகளை எங்களுக்கு எதிரா திருப்பி விட்டுருக்கீங்க. லல்லன் தம்பி, நான் இவனுங்களை விட போறதில்ல. இப்பவே வெளியே போய் ஒரு கை பார்க்க போறேன். உனக்கு என்ன மர கலண்டுருச்சா காளியாண்ணே? நம்ம வெளியே போனோம்னா சூரியன் நம்மள எரிச்சிரும். பைத்தியமாட்டா இருக்காத, பேசாம உள்ளேயே இரு. அதுதான் நம்ம 2 பேருக்கும் இப்ப நல்லது. ஏய் பேய்களா, எவ்வளவு நேரம் உள்ளேயே இருக்க போறீங்க? உங்களை கொல்லாம நாங்க இன்னைக்கு இங்க இருந்து போக மாட்டோம். கொஞ்ச நேரத்துல ராத்திரி ஆயிடும். இங்க பாருங்க, இவங்க இப்படி எல்லாம் பண்ணா வெளியே வரமாட்டாங்க. ஒண்ணு பண்ணலாம், இந்த வீட்டையே நெருப்பு வச்சு கொளுத்திடுவோம். ஆமாமா, நீங்க சொல்றதுதான் சரி. என் தலைவரே, நீங்க என்ன சொல்றீங்க தலைவரே? ஆமா, அதுதான் சரி, அப்படியே பண்ணிருவோம். அப்போ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு எல்லா கிராமவாசிகளும் பயந்து போறாங்க. அவங்க மூஞ்சி எல்லாம் பெயரஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ, இது என்ன பயங்கரமான சத்தம்? இது ஏதோ ஒரு சூனியக்காரியோட சத்தமாட்டு இருக்குதே. அட காளியாண்ணே, திடீர்னு இந்த கிராமத்தாளுங்களுக்கு என்னாச்சு? எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. கொஞ்சம் அங்க பாரு, அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த சூனியக்காரி அங்க வந்துட்டா. லல்லன் தம்பி, அங்க பாரு, அண்ணி வந்துட்டாங்க நம்ம உயிரை காப்பாத்துறக்கு. அண்ணி இங்க பாருங்க, நாங்க இங்க இருக்கோம். பேசாம இரு காளியாண்ணே. அண்ணி அண்ணினுக்கிட்டு உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஏய், உங்களுக்கு அவ்வளோ தைரியமா? இருங்க, உங்களை இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அட கடவுளே, இந்த சூனியக்காரி எங்க இருந்து வந்தா? எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க ஓடுங்க. அப்புறம் அந்த கிராமவாசிங்க எல்லாரும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடிட்டாங்க. லல்லன் தம்பி, எனக்கு என்னமோ இந்த கிராமத்தாளுங்க நாளைக்கு திரும்பவும் நம்மள கொல்ல வருவாங்கன்னு தோணுது. சூரியன் வந்துருச்சுன்னா நம்மளால எதுவும் செய்ய முடியாது.